ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனில் நம்மளோட டைம் சேவ் பண்ணுற மாதிரியும் வீட்டு வேலைகளை நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்கும் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஒரு 2-3 டேஸ் ரேண்டமாக எடுத்தது. ஸோ என்னோட ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துக்கிட்டே உங்களோட அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டில் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய வேலைகளில் க்ளீனிங் வேலைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வேலை. அதுலேயும் சிலருக்கு க்ளீனிங் வேலைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்ற வேலைகள்லாம் கூட பண்ணிடுவோம். அந்த வீட்டில் க்ளீனிங் பண்ணுற வேலைகள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். ஐயோ, சமையல்லாம் முடிச்சாச்சு, வீட்டில் இருக்கவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு, பட் இந்த க்ளீன் பண்ணுற வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி க்ளீனிங் வேலைகள் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி, உங்களோட வேலைகளை ஈஸியாக்குற மாதிரி உங்களோட க்ளீனிங் ரொட்டீனை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு க்ளீனிங் ரொட்டீனை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட க்ளீனிங் வேலைகள் ஈஸியாக இருக்கும். இதை நான் நிறைய வீடியோஸில் ரெகுலராக சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோலையும் அதை மறக்காமவே சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு க்ளீனிங் ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரொட்டீன்குள்ளே போயிட்டீங்கன்னா க்ளீனிங் வேலைகள் அப்படின்றது ரொம்பவே ஈஸியாகிடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் அதை ரெகுலரைஸ் பண்ணும்போது க்ளீனிங் வேலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி, ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு க்ளீனிங் ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணி அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட க்ளீனிங் வேலைகள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நான் ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய க்ளீனிங் வேலைகளை எப்போவுமே பெண்டிங் வைக்க மாட்டேன். இன்றைக்கி இந்த வேலை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நோட் பண்ணி வச்சுருவேன். ஸோ அந்த வேலையை அன்னைக்கு டே முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு டைமில் செஞ்சு முடிச்சிருவேன். ஏன்னா அன்னைக்கு அந்த வேலையை நான் பெண்டிங்கில் வச்சேன்னா அடுத்த நாள் என்னால் அந்த வேலையை பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வேறு ஒரு வேலைகள் ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பேன். இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு வேலை நமக்கு வரும், அதை உட்காந்து பார்த்துட்ருப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்ச வேலைகளை எப்போவுமே பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் எப்போவுமே அன்னைக்கு நான் நோட் பண்ணி வைக்கக்கூடிய க்ளீனிங் வேலைகளை அன்னைக்கு முடிச்சிருவேன். ஸோ அப்படி முடிக்கும்போது எனக்கு க்ளீனிங் வேலைகள் அடிஷ்னலாக சேர்ந்துட்டே இருக்காது. எனக்கு க்ளீனிங் வேலைகள் செய்கிறத ஸ்ட்ரெஸ்ஸாக செய்கிறதும் பிடிக்காது. ஸோ அதனால் மொத்தமாக சேர்த்து வச்சு பண்ணாமல் அன்னைக்கு சின்ன சின்ன வேலைகளை பிரித்து உடனே பண்ணி முடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ என்னோடய க்ளீனிங் வேலைகளை டெய்லி பேசிஸில் முடிச்சிடுறதுனால என்னோடய க்ளீனிங் வேலைகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுவுமே நிறைய சேர்ந்து ஒரே நாளில் உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்காது. அடுத்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்டில் 2 பேர் தான். ஸோ எங்கள் 2 பேர்த்துக்கு தேவையான அளவு திங்ஸ் மட்டும்தான் வீட்டில் யூஸ் பண்ணுவேன். அது கிச்சனாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற திங்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் திங்ஸ் வீட்டுக்கு வாங்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் டெக்கர் ஐட்டம்ஸுமே நிறைய வீட்டில் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம நிறைய பொருட்கள் வாங்க நம்மளோட க்ளீனிங் வேலைகள் ஒரு பக்கம் ஜாஸ்தியாகிட்டே போகும். அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கும் எந்த அளவு பொருள் இருந்தால் போதுமானதோ அந்த அளவு பொருள் மட்டும் நம்ம வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணால் மட்டும் போதும். நம்மளோட க்ளீனிங் வேலைகள் ரொம்பவே கம்மியாகும். அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். நீங்களே ஒரு டைம் பீரியடில் நிறைய பொருட்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி வீட்டில் நிறைய பொருட்கள் சேர்றதை கம்மி பண்ணிட்டோம்னாலே க்ளீனிங் வேலைகள் பாதிக்கு பாதி கம்மியாயிடும். க்ளீனிங் வேலைகள் பண்ணும்போது நான் ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சில நேரங்களில் இந்த க்ளீனிங் வேலைகள் பார்க்கும்போது அடிஷ்னலாக மற்ற வேலைகளும் சேர்ந்துடும். எங்களோட ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், இந்த யூடியூப் சேனல் நான் பண்ணிகிட்ருக்கிறதுனால இதுலேயும் சில வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வேறு ஏதாவது பர்சனல் ஒர்க்கும் சேர்ந்துருச்சு அப்படின்னா எனக்கு அன்னைக்குரிய அந்த க்ளீனிங் வேலைகள் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆல் பர்பஸ் க்ளீனர் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிடுவேன். அது ரொம்ப சிம்பிளுங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் இருக்குல்ல, அது சேர்த்துட்டு அது கூட பேக்கிங் சோடாவோ இல்லை வினிகரோ, ரெண்டுமே இல்லைன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்து அந்த வாட்டரை வந்து நம்ம நிறைய இடத்துல வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதை வச்சு கடகடன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் நிறைய இடங்களை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிருவேன். ஃப்ரிட்ஜோட வெளிப்பக்கமாக இருக்கட்டும், கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிச்சன் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய டீபாய், டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய 75% பொருட்களை இந்த ஒரு ஆல் பர்பஸ் க்ளீனரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒவ்வொரு க்ளீனராக எடுத்து அதுக்குரிய ஸ்பாஞ்ச் வைப்ஸோ இல்லை அதுக்குரிய கிளாத்தோ வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த மாதிரி வேலை இருக்கக்கூடிய நாட்களில் இந்த வேலையும் ஜாஸ்தியாக நமக்கு சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளோட க்ளீனிங் வேலைகளை ஈஸியாக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். இப்படி பண்ணும்போது என்னோடய க்ளீனிங் வேலைகளும் ஈஸியாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய க்ளீனிங் வேலைகள் வந்து டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். கிச்சனில் உங்களோட டைம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த சாப்பிங் ஒர்க் இருக்கும் பார்த்தீங்களா, காய்கறிகள் நறுக்கிற வேலை, அதை வந்து சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. அதை முதல் நாள் ஈவினிங்கோ இல்லை நைட்டோ நீங்கள் நறுக்கி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான். அப்படி இல்லை, சமையல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த நறுக்கிற வேலை, மசாலா அரைக்கிறது, தேங்காய் அரைக்கிறது, இந்த வேலைகள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட சமையல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டைம் வந்து இன்னுமே நிறைய சேவ் பண்ண முடியும். அடுத்ததாக கிச்சனில் உங்களோட டைம் சேவ் பண்ணுறதுக்கு, உங்களோட க்ளீனிங் வேலைகளை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், நிறைய பாத்திரங்களை சமையலுக்கு யூஸ் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணுங்கள். யூஸ் பண்ண பாத்திரங்களே சைட்லேயே டக்குன்னு க்ளீன் பண்ணி அடுத்தடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி யூஸ் பண்ணும்போது நிறைய பாத்திரங்கள் செய்கிறதையும் தவிர்க்க முடியும், நம்மளோட க்ளீனிங் வேலைகளும் கம்மியாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட க்ளீனிங் வேலைகளும் கம்மியாகும், டைமும் நிறைய சேவ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.